Hello Spartans, welcome back again. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துருந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நான் என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரிங்க, எனக்கு மைனஸில் தான் போகுது. என்ன ஸ்டாக்கில் கை வச்சாலும் சரிங்க, மைனஸில் தான் போகுது. ஸோ சூதாட்டமாக ஆயிடுது. ஏன் என்னால் பணம் மேக் பண்ண முடியல? அப்போ நான் என்ன ஃபீல்டுக்குள்ளே என்ன ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஓவரால் குறிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஓவரால் ஐடியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும். இதுக்கு மேலே கமா போட்டு கண்டினியூ பண்ண தேவையில்ல. இது மட்டும் போதும்பா, இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என் பிள்ளைங்க கல்யாணம் வரைக்கும், என்னோட லைஃப் செட்டில்மெண்ட் வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, இதை நம்பி நான் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டினியூவாக நாங்கள் போட்டுக்கிற எல்லா வீடியோவும் கண்டினியூ உங்களை சேரும். ஓகே, சூப்பர். நாம் இந்த வீடியோக்குள்ளே போய்டுவோம். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லது தாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே ப்ராஃபிட்டபுளாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்மளோட அப்பா அம்மாவுக்கு நம்மளோட முன்னாடி இருந்த தலைமுறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா என்னன்னு தெரியும். ஒன்று பணத்தை மண்ணில் போடு, இல்லை பொண்ணில் போடு அப்படின்வாங்க. ஒன்று லேண்டாக வாங்கணும், இல்லை நகையை வாங்கணும். இதை தவிர நம்மளோட அப்பா அம்மாவுக்கு நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு தெரியாது. சரி, ஓகேங்க, அவங்களோட பேச்சுக்கே நம்ம போயிடுவோம். ஒருவேளை கோல்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட பணம் லாஸ்ட் ஒரு 20 வருஷத்தில் எவ்வளோங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இது கோல்டு, ஓகேங்களா. கோல்டு price.org அப்படிங்கிற சைட்லேருந்து எடுத்த டேட்டா, லைவ் டேட்டா தான், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2000 நீங்கள் ஒரு 500 rupees இருந்தது கோல்டோட ரேட்டு பர் கிராம். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4500 ரூபா, ஒரு 5000 ரூபாயும் போயிட்டு மார்க்கெட் இப்போ 4500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு 500 ரூபா அப்படிங்கிறது ஒரு 10 மடங்கு வளர்ந்து நமக்கு 5000 ரூபாய் போயிருக்கு, ஓகேங்களா. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு நம்மளோட பணம் வளர்ந்துருக்கு. ஆனால் இது நீங்கள் எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா வளருமா? ஒரு கேள்விக்குறி தான். வேற ஏதாவது ஆர்டியில் போட்டிருந்தா வளர்ந்துருக்குமா? இவ்வளோ பெரிய பணம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தா வளர்ந்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு கேள்விக்குறி தாங்க. இதே லேண்டில் இதை போட்டிருந்தா வளர்ந்துருக்குமா? ஆனால் போட்ட எல்லா லேண்டும் வளராது, ஓகேங்களா. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வேற எங்கே பார்க்க முடியும்? அல்லது 10 மடங்கு வளர்ந்துருக்கு, இதை விட பெட்டரான ரிசல்ட் எனக்கு எங்கே கிடைக்கும்? நான் கோல்டில் போடுறதா, அல்லது லேண்டில் போடுறதா, அல்லது எங்கே நான் போட்டால் இந்த 10 மடங்கு வளர்ச்சியை விட எக்ஸ்ட்ரா வளர்ச்சி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஒரு 10 மடங்கு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கோல்டில் கிடைச்சிருக்கு. இது ஈக்குவல் டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கூரிங் டெபாசிட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இது ஈக்குவல் டு லேண்ட். ஒரு லேண்டை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 to 20 வருஷத்தில் இவ்வளோ ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தாராளமாக உங்களால் கோல்டுக்கு ஈக்குவலாக லேண்டையும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? இதை விட பெரிய வளர்ச்சி, கோல்டு அண்ட் லேண்டை விட பெரிய வளர்ச்சி வளரணும், நம்மளோட ஃபண்டு ஈஸியாக மல்டிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு தேவையானது என்ன, எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்பி பேங்க் எடுத்துக்குவோம். இது ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 7 ரூபா 30 பைசாங்க. ஏறத்தாழ 280 போயிட்டு திரும்ப 35 ரூபா நின்றுக்குது. இப்போ எஸ்ஐபி மெத்தடில் இப்போ நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா கூட கோல்டு ஒன்லி அப் ட்ரெண்ட் தான். கையில் எப்போல்லாம் காசு இருக்கோ நீங்கள் அப்போல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. ஏன்னா கோல்டு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட யூசேஜ் அதிகமாகும். ஸோ டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த கோல்டோட ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம இப்போ என்ன எதிர்பார்க்கும், இதை விட எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். அப்படின் போது சில ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா இதுதான் கதி, ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக வாங்கின இடத்துக்கே அடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பிஎன்பி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நான் கண்டினியூவாக ஒரே ஒரு கம்பெனியை நம்பி எப்படி நான் முதலீடு பண்ண முடியும்? இது பெரிய கேள்வி. அதுக்கடுத்து வாருங்க எம்ஆர்எஃப். இந்த இருக்கிறதுலேயே இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2000 உங்களோட பணம் எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 2000 இருந்து வெறும் எவ்வளோ ரூபாய் இருந்தது? ஏறத்தாழ வெறும் பார்த்தீங்கன்னா 400 rupees நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்தது வெறும் 401. 2000 இதோட ரேட்டு 401 ரூபா, 98,599 ரூபா, ஆல்மோஸ்ட் 1 lakh போயிருக்கு.
இது கோல்டில் இந்த வளர்ச்சி கிடைச்சிருக்குமா? இம்பாசிபிள் அட் ஆல். வேறு எங்கே இவ்வளோ வளர்ச்சி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ பெரிய வளர்ச்சி. இப்படி இருக்கும்போது பிஎன்பி என்னாச்சு? அப்போ மீதி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் என்னாச்சு? ஸோ இப்போ டாப் 100ல் பார்த்துடலாம். ஸோ இப்போ பிஎன்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எஸ்ஐபி பண்ணியிருந்தாலும் உங்களோட ரிட்டர்ன்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 35 rupees இருக்கும்போது வாங்கினீங்க, பெட்டர். ஸோ கண்டினியூ எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கீங்க. 200 250 ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ 250 ரூபாய்க்கு வாங்கினோட நிலமை யோசிச்சு பாருங்கள். அவன் கண்டிப்பாக அதுவும் மைனஸில் தான் இருக்கும். இவ்வளோ பெரிய வளர்ச்சி, எல்லா மாதமும் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எல்லா வருஷமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அவனோட அக்கௌண்ட்டில் 2000 அவன் எங்கே ஸ்டார்ட் பண்ணானோ அதை விட அமௌண்ட் லாஸில் தான் இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. அப்போ எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிஎன்பியில் உங்கள் அக்கௌண்ட்டு மைனஸு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது கோல்டை விட எக்ஸ்ட்ரா. ஆனால் எம்ஆர்எஃப்ல நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வந்துருக்கும். சரி, வேறு இன்னொரு 2-3 பார்ப்போம். அடுத்து எஸ் பேங்க். ஓகேங்களா? ஸோ எஸ் பேங்கோட கதை என்னங்கிறது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். என்ன நடந்ததுன்னு பாருங்கள். மார்க்கெட் எங்கே தொடங்குச்சோ அதே இடத்துல இருக்குது. ஸோ யார்தால 2005 இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இருக்குது. 2005 யார்தால ஒரு 14 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்புறம் போச்சு 400 ரூபா போச்சு. சரியான ரிட்டர்னுங்களா? ஸோ நல்ல கம்பெனிப்பா, இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். வெறும் 14 ரூபா 400 ரூபா வளர்ந்துருக்குன்ட்டு 400 ரூபாயில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணனோட நிலைமை வச்சு பாருங்கள். வெறும் 13 ரூபா 7 ரூபா 50 காசுக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவனோட நிலைமைங்கிறது ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக போயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மெத்தட் கரெக்டா? அப்போ ஸ்டாக்ல எஸ்ஐபி பண்ணலாமா? எம்ஆர்எஃப்ங்கிறது அல்டிமேட்டாக வளர்ந்துடுச்சு. பிஎன்பி வளரல, எஸ் பேங்க் வரல. ஈவன் பாருங்கள், ஐடிசி எடுத்துக்கோங்க. ஐடிசியில் நீங்கள் அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா யார்த்தாலும் ஒரு 10 ரூபாயிலிருந்து யார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 360 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 368 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. இப்போ ஒரு கரெக்ஷனில் ஒரு பெரிய கரெக்ஷன். ஓகேங்களா? ஒரு 350லேருந்து ஒரு 200 160 வரை மார்க்கெட் 135 வரையுமே வந்துச்சு. இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னா பெரிய கரெக்ஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா 368 ரூபா இந்த ரேஞ்சில் வாங்கினோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ஐபி பண்ணியிருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டிஸாக தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது எப்படிப்பா நான் ஒரு கம்பெனியை நம்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு ஸ்டாக்கை நம்பி தான் உங்கள் வாழ்க்கை நடத்தணுமா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனி வளர்றதும் அதோட பர்ஃபார்மன்ஸும் நமக்கு திடீர்னு எதனா ஒரு கம்பெனியில் பிரச்சனை வரலாம். ஈவன் அந்த கம்பெனியை எழுத்து முடிட்டு போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனியை நம்பி நீங்கள் உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, லைஃப் லாங் எஸ்ஐபி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பான டிசிஷனில் இருக்கீங்க. உங்களோட முடிவை இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ நீங்கள் கோல்டு பண்ணலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் கோல்டு பண்ணலாம். ஆனால் ஸ்டாக்கில் எஸ்ஐபி அப்படிங்கிறது worst. ஸ்டாக்கில் எஸ்ஐபி பண்ணாதீங்க. அப்போ வேறு எதில் பான எஸ்ஐபி பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சார்ட் ஒன்று காட்டுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த 1 இயரோட க்ரோத் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க. கடைசி ஒரு 1 இயரில் இடத்துல இது பார்த்தீங்கன்னா 1 இயரில் 4% முன்னேறி இருக்குது. அதுக்கு அடுத்து நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 39%. ஆனால் இது ஓவராலாக பாருங்களேன். ஸோ பேங்க் நிஃப்டி இடத்துல 10 இயர்ஸில் 245%. இதே நிஃப்டி ஐடி 415%. அதே ஃபார்மா 168. இதே மாதிரி நீங்கள் எல்லாமே சொல்லிட்டு போகலாம். ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் பார்த்தீங்கன்னா மைனஸ். இதை தாண்டி இண்டெக்ஸில் எங்கேயுமே உங்களால் மைனஸில் லாங் ரன் பார்க்க முடியாது. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் நிஃப்டியோட சார்ட்டே காட்டுறேன், நிஃப்டியோட ஃபியூச்சர் காட்டுறேன். ஏன்னா இதில் நிறைய டிராயிங்ஸ் இருக்கும், அதனால் ஃபியூச்சர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஆன டேட்லேருந்து இப்போ வர தாராளமாக ஒரு பெரிய ஒரு ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா கோவிட்டோட டவுன் தான். ஆனால் கோவிட்டோட டவுனுக்கு அடுத்து அடிச்சது பாருங்கள் மார்க்கெட்டு செம்ம பீக்கு. அப்போ தாராளமாக நம்மளால் சொல்ல முடியும் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட். எப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட்டில் இப்போ வர போயிட்டுருக்கோ அதே மாதிரி தாங்க நமக்கு இண்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இங்கே காட்டினேன். கண்டினியூவாக ஹிஸ்டாரிக்கல் க்ரோத் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது எந்த இண்டெக்ஸுமே மைனஸில் இல்லை.
ஆனால் எத்தனை கம்பெனி உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி கண்டினியூ அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 99% அப் ட்ரெண்டில் ஸ்டாக்ஸு லாங் ரன்னில் போகாது. நிறைய கம்பெனி பிரச்சனை வரலாம், சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நமக்கு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு சேஃபான மெத்தட். உண்மையிலே ரிட்டர்ன் கம்மியாக தான் இங்கே கிடைக்கும். ஆனால் நாளைக்கு ₹1 என்னோட பணம் இருக்குப்பா அப்படின்னு நிம்மதியாக தூங்கலாம். அப்போ ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து சரிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லிட்டீங்க, அப்போ எதில் நான் பண்ணுறது? ஃபியூச்சர் நிஃப்டி டைரெக்டாக வாங்கணுமா? அப்போ எல்லா மாதமும் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நிஃப்டியை டைரெக்டாக வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா பீஸில் வாங்கலாம். இந்த ETF அப்படின்னு சொல்லுவோம். இந்த ETF என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் அப்படிங்கிறது நிஃப்டி பீஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மூலமாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் எல்லாருமே இருக்காங்க. நிஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கரண்ட் ட்ரேடிங் வேல்யூ வந்து ₹181. உங்ககிட்ட இந்த நிஃப்டி பீஸில் நீங்கள் டைரெக்டாக உங்களோட கைட்லேயோ இல்லை ஜெரோதா ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ₹181 கொடுத்து இங்கே வாங்கினீங்கன்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் தகுந்த மாதிரி 50 கம்பெனிகளும் இந்த பணம்ங்கிறது ஸ்ப்ளிட் ஆகி போயிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு 50 கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹1 இப்போ ₹181 போட்டிருக்கீங்கன்னா ரிலையன்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, HDFCலையும் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இன்ஃபோசிஸ், எல்லா கம்பெனி நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 கம்பெனியில் உங்களோட இந்த ₹181 அப்படிங்கிறது பிரித்து போயிருக்கு. அப்படின்னும் போது 50 கம்பெனிமா ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. ஒருவேளை எஸ் பேங்க் மாதிரி சில கம்பெனிங்க வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி 50லேருந்து அதை கழிச்சுட்டு வேற ஒரு நல்ல கம்பெனியை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் 50 கம்பெனியும் உட்காந்து பார்த்துடுங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நிஃப்டி பீஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. நல்ல ஒரு உங்களோட பசங்களோட ஃபியூச்சருக்கு அல்லது உங்களோட நான் ரிட்டையர்மெண்ட் எனக்கு வேணும், ரிட்டையர்மெண்ட் பணம் சேர்த்துறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எஃப்டியை விட யூ வில் கெட் அ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இன் இண்டெக்ஸ் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ இது ETF ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இது இருக்கே இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு அதில் போய் டைரெக்டாக பை பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை விட அஸ் எ ட்ரேடராக, ஏன்னா மார்க்கெட் எப்போ கீழே இறங்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்காவது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்போ லோயர் காஸ்ட் கிடைக்கும்ட்டு ஓரளவுக்காவது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி நம்மளோட ரிட்டர்ன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்டை விட சிறந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் லைவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி பீஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ETF. ஓகேங்களா? இதை நீங்கள் மார்க்கெட் லைவ்ல இருக்கும்போது டைரெக்டாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆனால் இது ஸ்டாக்கு கிடையாது. ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய டிவிடெண்ட்டு, ஸ்ப்ளிட்டு, போனஸு, பைபேக்கு என்னுமே உங்களுக்கு கிடைக்காது. இது மேலே போக போக உங்களுக்கு ப்ராஃபிட் அவ்வளோதான். கீழே இறங்குச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது லாங்கர் ரனில் கண்டிப்பாக இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்துட்டு தான் போகும். தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட இந்தியன் எக்கனாமி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருந்தாலும் நம்மளோட நிஃப்டி அப்படிங்கிறது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்கமிங்கில் ஒரு நல்ல டிப் கிடைச்சா தாராளமாக நம்மளால் பை பண்ண முடியும். ஓகே, அடுத்த மேட்ருக்கு வரும். ஓகேப்பா, அப்போ நிஃப்டி மட்டும்தான் இருக்கா? நிஃப்டி மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது. அப்போ பேங்க்குக்கு இருக்கா? எஸ், பேங்க் இண்டெக்ஸுக்கு பேங்க் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் அப்படின்னு நான் தனியாக ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டியில் இருக்கக்கூடிய மொதல் விஷயம் நிஃப்டி பீஸ். இதோட கரண்ட் ரேட்டு ₹181. ஓகேங்களா? ஸோ கரண்டில் ₹180 இருந்தால் நீங்கள் இதை ஒரு குவான்டிட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பீஸ்ன்னு இருக்குதுங்க. ஸோ நிஃப்டி 50ல் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 50 கம்பெனியோட ஆவரேஜ். அதுக்கடுத்து ஜூனியர் பீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 50 கம்பெனிகளோட ஆவரேஜ். அப்போ நிஃப்டியில் ஒரு நிஃப்டி பீஸில் ஒரு பையும் ஜூனியர் பீஸில் ஒரு பையும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க
இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பீஸ். ஸோ பேங்க் பீஸ் ஏங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேங்க் பீஸ் அப்படிங்கிறது அல்லது பேங்க்கோட இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி இல்லாமல் வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டாலேயும் எந்த ஒரு எக்கனாமியும் இருக்காது பேங்கிங் செக்டர் இல்லாமல். அப்போ இதுவும் வந்து வளர்ந்து வர்ற ஒரு செக்டார் தான். அப்போ பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வளர்ந்துட்டே தான் இருக்கும். இதுவும் நல்ல ஒரு டிப்பு கிடைச்சா நம்ம பை பண்ணலாம். அப்போ இங்கேயும் நம்ம முதலீடு பண்ணலாமா? எஸ். நீங்கள் எஸ் பேங்க்கில் பண்ணால் பஞ்சாயத்து, ஸ்டேட் பேங்க்கில் பண்ணால் பஞ்சாயத்து, ஐசிஐ பேங்க்கில் பண்ணால் பஞ்சாயத்து. அப்போ என்ன பேங்க் நல்லாலையும் அவனை ரிமூவ் பண்ணிடுவோம், நல்ல பேங்க் அவனே உள்ளே எடுத்துகிட்டு வருவோம். அப்போ நம்ம அதில் நம்மளோட ஃபோக்கஸை போடுறதுக்கு பதில் பேங்க் பீஸில் போட்டோம் அப்படின்னா இது வளர்ந்துட்டே தான் இருக்க போது. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் வரும்போது நம்ம சூப்பராக பை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறது 100 மடங்கு சதவீதம் நல்லதாக நடந்தால் கூட ஓகேங்களா, நான் வித்தவுட் ஏஜில் ட்ரேட் வந்து எடுக்கிறதே கிடையாது. ஈவன் 200% கான்ஃபிடென்ட்டில் இருந்தாலும் அதுக்காக தான் இங்கே புதுசாக ஒரு செக்மெண்ட்டு கோல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட பணத்துக்கு ஓரளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வேணும். சேஃப்டி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ கோல்டு பீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுதோ அன்னைக்கெல்லாம் கோல்டு மேலே ஏறும். அப்போ ஓரளவுக்காவது உங்களோட பணம் வந்து இங்கே வந்து சேஃப்டி ஆகும். அப்போ கோல்டுலேயும் நம்மளோட முதலீட்டை போடணும். அப்போ நான் எத்தனை செக்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கேன். நிஃப்டி பீஸுங்கிறது மொதல் 50 கம்பெனி, ஜூனியர் பீஸ் அப்படிங்கிறது அடுத்த 50 கம்பெனி, பேங்க் பீஸ் அப்படிங்கிறது பேங்கிங் செக்டாரு, கோல்டு பீஸ் அப்படிங்கிறது தங்கத்தில் முதலீடு. அப்போ உங்களோட பணத்தை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கா, அப்போ ஒரு 250 ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா நிஃப்டி பீஸில் போடணும். 250 ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஜூனியர் பீஸில் போடணும். அடுத்த 250 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க் பீஸில் போடணும். அடுத்த 250 ரூபா கோல்டு பீஸில் போடணும். என்னை பொறுத்தவரை உங்களோட ஏஜ் என்னவோ அவ்வளோ சதவீதத்தை கோல்டில் போட ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்கலாம் இதில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம், அவங்களுக்கே தெளிவாக தெரியும். அப்போ அவங்களால வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ உங்களோட ஏஜ் 50%, அதாவது 50 அல்லது 50க்கு மேலே உங்களோட ஏஜ் இருக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஏஜ் 55ன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட கேபிட்டலில் 55% கேபிட்டலில் நீங்கள் கோல்டு பீஸில் தான் போடணும், அல்லது பாண்ட்ஸ் இருக்குது, அது லேட்டர் சொல்லித்தரேன், இப்போதைக்கு இது போதும். அப்போ உங்களோட ஏஜ் 25 உங்களோட 25% கேபிட்டலை கோல்டில் போடுங்க. உங்களோட ஏஜ் 50 உங்களோட கேபிட்டலில் 50 எடுத்துகிட்டு வந்து 50% அமௌண்ட்டை கோல்டில் போடுங்க. மீதி இருக்கக்கூடியதில் 3த்தையும் நீங்கள் 30% நீங்கள் டைரெக்டாக இப்போ வந்து இங்கே 50% போட்டிருக்கீங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை 100 பிரித்து 33 மீதி இருக்கக்கூடிய 3 இண்டெக்ஸ்லையும் போடுங்க. இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உண்மையிலே லாங்கர் ரனில் எந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அல்லது என்னோட பசங்களோட வளர்ச்சிக்கு, என்னோட பசங்களோட மேரேஜுக்கு, என்னோட பசங்களோடக்கு சொத்து வாங்கணும் அல்லது என்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தோட கனவும் ஈஸியாக அல்லது ஓரளவுக்காவது பிரச்சனை வராமல் உங்களோட பணம் அப்படிங்கிறது வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று ETF. அந்த ETFலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். இந்த 4த்துலையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்று இல்லைனாலும் ஒன்று ஈஸியாக நம்மளை காப்பாற்றினோம். அதே சமயத்தில் எட்ஜிங்காக கோல்டும் நம்ம பணத்தை போட்டு வச்சுருக்கோம். அப்போ இப்படி நீங்கள் பண்ணும்போது இது நீங்கள் எதுனா எடுத்துக்கோங்க. நிஃப்டி பீஸ் எடுத்துக்கோங்க, இப்போ வர அப் ட்ரெண்டு. ஜூனியர் பீஸு இப்போ வர அப் ட்ரெண்டு. கோல்டு பீஸு அப் ட்ரெண்டு. அதே மாதிரி பேங்க் பீஸு அப் ட்ரெண்டு. அப்போ எந்த ஸ்டாக்கு உங்களால் ஒரு ஸ்டாண்டர்டாக அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த 4 தான் உங்களுக்கு லாங் ரன்னுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் எதையுமே பார்க்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஒர்க்கில் ஃபுல் டைமில் இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் ETF மட்டுமே. ஸ்டாக்கு கிடையவே கிடையாது. ஸ்டாக் கீழே விழுந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணவே முடியாது, அது பெரிய தலைவலியாக போயிடும். நீங்கள் வச்சுன்னுக்கிற உங்களோட ஃப்யூச்சர் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக போகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ETF-ஐ பயன்படுத்திக்கோங்க. இந்த ETF-ஐ பற்றி இதுலேயும் எட்ஜிங் இருக்குது, இதுலேயும் மந்த்லி ரெண்டல், இயர்லி ரெண்டல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் உண்மையிலே உங்களோட
லாங்கர் ரன் இருக்கக்கூடிய உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அடித்து விட்டுட்டு இந்த இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.